ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தெய்வம் விசேஷித்தவர். உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சூலமித்தியாள் சொல்கிறாள். அவளை பார்த்து கேட்கிறார்கள், உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? அவள் சொல்கிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். எனவே விசேஷித்த தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வேதத்தில் இருக்கிற இரத்தின சுருக்கமான ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் அநாதி தேவன். வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் வானத்தையும் பூமியும் மனுக்குலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த சக்தியாலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது. மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரம்தான். எனவே அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அந்த பாவத்தில் இந்த மனிதனை பாவத்தை மன்னிக்க இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தார். அவர் ஒரு பலியானார். அந்த பலியின் நிமித்தம் அவர் மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உலகத்தில் எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம் இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போகிற நியாயாதிபதி. இன்றைக்கு ஆண்டவர் இரட்சகர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர் தான், அவர் சிருஷ்டிக்கிறவர். உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானால் அவர் சிருஷ்டிக்க முடியும். அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். ஆனால் வருகிற நியாயாதிபதி, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்றைக்கு நியாயம் கிடைக்கவில்லை மனிதனுக்கு, ஆனால் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். உலகம் சொல்லும் தேவன், அதாவது சொல்வார்கள், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மனிதன் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் நியாயசனத்துக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். எனவே வரப்போகிற நியாயாதிபதி. அது மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். சர்வ வல்லமுள்ள தெய்வம். இன்றைக்கு உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லுகிறார்கள். கல்விக்கு ஒன்று, செல்வத்துக்கு ஒன்று, வீரத்துக்கு ஒன்று, பாதுகாக்க ஒன்று என்று. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தெய்வம். எனவே நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தெய்வம் உங்களை எல்லாவித நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.